இங்கே பாருங்க. ஹாய், குட் மார்னிங் சின்ன. வணக்கம் முருகன். என்ன போனை தட்டி ஒன்று நிற்கிறீங்க காலமா? இங்கே பாருங்க, இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்தியா எலெக்ஷன் நடந்ததானே? ஓ, அது நடந்தது போன 23ஆம் தேதி. போன மாதம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் எங்களோட தளபதி 11 இருக்கிறார். பாருங்க இருக்கா எங்களோட இளைய தளபதி எவரோ? ஆமாம் ஓமாப்பா, அதை கேள்விப்பட்டேன். நான் நேற்று நல்லா நித்துறேன். அப்படி என்ன சொல்லுது ரிசல்ட்? முதலமைச்சர் ஆயிட்டாரோ? முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது நடந்து கொண்டு இருக்குது. அவர் ஒரு டாபிக் கொண்டு விட்டு இருக்கிறார். அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வியூவர்ஸும் அதை ஆரண்டு கண்டுபிடிக்கணும். என்னப்பா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. சின்னாவும் கண்டுபிடிக்கணும், அதை பற்றி சின்னாவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். அப்படியா? அப்ப நானும் கூட பிரேமுக்குள்ள வரேன். அப்ப கேட்போம் என்ன இந்த விஷயத்துல. வாங்கோ, எங்க உறவுகிட்ட கேட்போம். உறவுகிட்டையும் கேளுங்க. என்னன்னு சொன்னா அவர் சொல்லி இருக்கிறார். இப்படித்தானே? என்னது? 20 வயதுல வந்து ஹீரோயினா வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அந்த 20 வருஷமா அந்த ஹீரோயின் பதவி தக்க வச்சிருக்கிறான்னு பெரிய விஷயம். அதை உணர்வாக, ஓகே, தங்களோட முக அழகால, ஓகே, கதைக்கிற ஸ்டைலால் எல்லாத்தாலையுமே தக்க வைக்கணும். அது ஒரு குந்தகையால் முடியும். அந்த குந்தகை யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்குண்டா சரி, அதை கொமெண்ட்ஸில் கேட்போமே. ஓன் பண்ணாத நமக்கு. ஓ, ஒன் பண்ணி தான் இருக்குது. சரி, அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் வியூவர்ஸ். அப்போ கண்டுபிடிச்சி இந்த குந்தகை யாருன்னு சொல்லி நீங்கள் கீழே கொமெண்ட்ஸில் போடுங்கோ. சரிதானே? ஓகே, அப்போ நாங்கள் இதை வந்து எங்களுடைய உறவுகள்கிட்டே கேட்டுக்கொண்டு மற்ற இன்னும் ஒரு விஷயம் சொன்னீங்கள், நான் மறந்து போனேன். நேற்று முந்தின நாள் காட்சி ஒன்று கேட்கல. இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்கள், ஞாபகம் இருக்கா? என்னண்டு? என்ன சொன்னீங்க? வாழ்த்துக்களும் தெரிவிக்க வேணும். இப்போ வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிப்போம். என்ன ஒரு கேள்வி கேட்கணும் சின்ன ஒன்றுன்ற கெதியா வாடாப்பான்னு சொன்னீங்கள். நானும் மறந்து போனேன். சின்ன இன்னொரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் கை காட்டுறது இப்படி பாய் என்று கை காட்டுவீங்க. பேசி ஒன்று கை காட்டினோம். ஆனால் இந்த ஹீரோயின் வந்து இப்படித்தான் கை காட்டுவா. இப்படித்தான் அவங்க கை காட்டுவாங்க. அந்த ஹீரோயினை நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்க. அப்போ யாருன்னு சொல்லுங்க. அப்போ 3 கேள்வி கேட்டுக்கிறீங்களா? 3 கேள்வி கேட்டிருக்கிறோம். உங்களுக்கான துணுக்குகள் 3 தந்திருக்கு, புதிர்கள். இதை வச்சு அந்த ஹீரோயினை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு முழுக்க இப்போ ஒரே ஆள் தான் ஹீரோயின். ஒரே ஆள் தான், ஒரு நபர் தான். இந்த 3 செயற்பாடுகளுக்கும் சொந்தக்காரி. என்னக்கான செயற்பாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் இந்த 3ஐயும் அடையாளம் கண்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிறேன். அந்த ஹீரோயின் பேரை கீழே. சரி, நானும் அடிக்கிறேன் கொமெண்ட்ஸ். சரியா முருகன்? நான் கொமெண்ட்ஸ்லேயே அதை சொல்கிறேன். அப்போ உறவுகளும் சொல்லட்டும், எல்லாரும் பொதுவாக சொல்லுவோம். யார் சரியாக சொல்கிறீங்க அந்த பதில் பார்ப்போம். ஓகே, அப்போ அடுத்த விஷயமா எங்களுடைய தளபதிக்கு முருகன் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்க. சின்னாவும் சொல்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் விஜய். வேண்டுட்டீங்க. வாழ்க வெள்ளாண்டு. மற்றது ஆட்சி சிறப்பாக கட்டி எழுப்புறது மட்டும் இல்லாமல் ஈழத்துக்கான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களோட நகர்வுகள் எப்படி இருக்கும்? எங்களுடைய சேனல் சார்பாக சின்னா முருகனும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. ஆமாம், முருகனும் என்னென்று சொல்றது, பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ வேணும் என்று வாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் சிறந்த ஆட்சி முறையை நீங்கள் செய்யணும். உங்களுடைய ஆட்சியால் எங்களுடைய ஈழத்துக்கும் எப்படியான ஒரு பக்கபலமாக இருக்கும் என்பதை உங்களுடைய ஆட்சியை அமைத்து காட்டுங்கள். ஓகே, அடுத்தது வந்து பூனமுண்டா இந்தியாவுக்கு பூனமுண்டா கட்டாயம் நாங்கள் சந்திக்க வருவோம். சின்னா முருகனும் வருவோம். நிச்சயம் நிச்சயம். அந்த டைமில் எங்களுக்கும் ஒரு கால் சீட் வந்து தரணும். நீங்கள் எங்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேணும். சந்திச்சு உங்களோட வியூவர்ஸை மக்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். மற்றது எங்களை பக்கம் இலங்கைக்கு நீங்கள் வரணும் என்று நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அது நிச்சயமாக நடக்க வேண்டும். அதாவது வருவேன். ஓகே, தேவை இருக்குதானே? ரைட், அவருக்கு வாழ்த்துக்கள். மற்றது நிறைய பேர் வந்து இதுக்காக போராடி என்ன வெற்றிக்காக உழைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கு கூறிக்கொண்டு தனித்து பெருமான் முருகன். அதுதான் என்ன கிட்டத்தட்ட எத்தனை சீட் பிடிச்சிருக்கிறாரு? இப்போ 112 கிட்ட வந்துட்டு. அப்போ சாதாரணமான விஷயம் இல்லை, இன்னும் கூட இருக்கலாம். 118 சீட் வந்ததுன்னு சொன்னால் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காம். தனி பெரும்பான்மையோட ஆரம்பிக்கலாம். அப்போ இப்படி விஷயங்கள் இருக்குது. ஆனால் கடுமையாக அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். என்ன வெற்றி தோல்விக்கு அப்பால கணக்க போராட்டங்கள். அப்போ எத்தனை போராட்டம், அப்போ எத்தனை சலசலப்பு, எத்தனை கிளுகிழப்பு, அதெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும். போராட்டம் எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாருக்கும் சகஜம். ஆனால் அதெல்லாம் எதிர்கொண்டு முன்னேற்றத்துக்கு வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். என்ன பாய் சின்ன, நான் ஒரு சின்ன ஒரு அலுவல் உண்டு. ஓகே, அதான் நாங்கள் இன்றைக்கு திடீரென்று வந்து நாங்கள் சொல்லி எப்படியாவது போகணுமென்று, அவருக்கு எப்படியாவது போகணுமெண்டு. என்ன நான் பாருங்க. என்ன, பாய் பாய், see you.